வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 சீரீஸ்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிஎஸ்ஐஆர் 2018ல கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்டிஏவை மையமாக கொண்ட கேள்வின்னு சொல்லலாம். இந்த கேள்வியின் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில எல்டிஏ, அதை தொடர்ந்து அல்லைல் புரோமைடு கூட வினைபுரியுது. இரண்டாவது படியில பார்த்தீங்கன்னா காப்பர் அசிட்டேட் கூட வினைபுரிஞ்சு உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சரியானதை கண்டுபிடிப்போம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா முதல் படியில ஈஸியா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இரண்டாவது படியில பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். எனிவே நம்ம இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க பார்க்கலாம். ஸோ முதல் படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நன்றாக விவாதிச்சிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு நேரம் கிடைச்சா பாருங்க. ஸோ எல்டிஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் பேஸ். அது உடனடியாக லெஸ் ஹிண்டர் சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்ஸை எடுக்கும். பட் இந்த சப்ஸ்ட்ரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா எங்க அசிட்டிக் புரோட்டான் இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த பொசிஷன் தான் மோர் அசிட்டிக் புரோட்டான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இங்கே தான் என்ன இருக்கு, ஒரு சைனோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதனால எல்டிஏ போட்டவனே என்ன நடக்கும், இங்க இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை எடுத்துட்டு அதனோட கரஸ்பாண்டிங் ஆனையனா ஜெனரேட் ஆயிரும். அதுக்கு அடுத்த படியில பார்த்தீங்க அப்படின்னா அது அல்லைல் புரோமைடு கூட வினைபுரிகிறது. எப்படி வினைபுரியுதுன்னு பாருங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த டெர்மினல் கார்பனை தாக்குது. அதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. பிஆர் மைனஸ் வெளியே போகுது. ஸோ இதனோட முடிவில் உங்களுக்கு ஒரு அல்லைலேட்டர் ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த பர்டிகுலராக அந்த வினை பார்த்தீங்கன்னா SN2 பிரைம் வகையில் நடக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த வினை 2 வகையிலும் நடக்கலாம். SN2 வகையிலும் நடக்கலாம், SN2 பிரைம் வகையிலும் நடக்கலாம். ஸோ இது உருவாயிருச்சு. இதற்கு அடுத்த படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் அசிட்டேட் கூட வினைபுரிகிறது. இங்கே தான் நமக்கு ஒரு சிக்கல் உருவாகும். ஏன்னா காப்பர் அசிட்டேட் என்ன ரோல் இங்கே பிளே பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி இந்த பர்டிகுலர் சப்ஸ்டேட்ல இருக்கு. சரிங்களா? சரி பார்ப்போம் எப்படி இது பண்ணுது அப்படின்னு சொல்லி. இந்த நைட்ரஜனை பாருங்க. இந்த நைட்ரஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. அது உடனடியாக என்ன பண்ணும், இங்கே உள்ள வரும். உள்ள வரும்பொழுது என்ன பண்ணும்னா இங்க எந்த குரூப் பாத்தீங்கன்னா லீவிங் குரூப் ஆக்ட் பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அல்கீன் இருக்கக்கூடிய பார்ட், இது ஒரு அல்லைல் பார்ட். ரெண்டும் பாத்தீங்கன்னா லீவிங் குரூப் எபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருக்கும். பட் சைனோ குரூப் பாத்தீங்கன்னா லீவிங் குரூப் இங்க இதை கம்பேர் பண்றப்ப சைனைடுக்கு நன்றாகவே இருக்கனால சைனைடு பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். சரிங்களா? இப்ப நீங்க காப்பர் அசிட்டேட் உள்ள போடல, ரியாக்ஷன் மிக்சர்ல போடல அப்படின்னா இந்த சயனைடு வெளியே போறதும் சயனைடு அடிஷனும் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியத்துல இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம காப்பர் அசிட்டேட் போட்டோம்னா என்ன நடக்குது, உடனடியாக சிஎன் மைனஸ் அயான் காப்பர் அசிட்டேட் கூட வினைபுரியுது. அப்ப 4 சயனைடு அயான் காப்பர் அசிட்டேட் கூட வினைபுரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்குது, டெட்ராசைனோ குப்ரைட் அயான் கிடைக்குது. சரிங்களா? இது ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இது கிடைச்சிருது. அதே வேளையில நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டும் கிடைக்குது. இதை தொடர்ந்து இந்த வினையோட முடிஞ்சவொடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, வாட்டர் ஒர்க்அப் பண்ணுவோம். வாட்டர் ஒர்க்அப் பண்ணும் பொழுது இந்த மார்பலின் யூனிட் அப்படியே வெளியே வந்துடுது. உங்களுக்கு ஹைட்ராலிசிஸ் நடந்து உங்களுக்கு இந்த கீட்டோன் கிடைக்குது. பாத்தீங்களா? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இதனோட ரோல் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வினை ரொம்ப சிம்பிள். அதாவது காப்பர் அசிட்டேட்டோட ரோல். ஸோ நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எது சரியான விடை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 3வது ஆப்ஷன் தான் மிக சரியான விடை இந்த கேள்விக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.